ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்மகிட்ட சமையலில் என்னோடய ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்து கத்திரிக்காயை முதல்ல வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 3/4 வாசி வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிக்கவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2-3 பூண்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பொடியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். அதில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.